காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 3 lakhs 4 lakhsலாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஒரு செஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் படித்து முடிச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கின்றது ஒரு கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஐடி கோர்சஸ், அதுவும் டாப் ட்ரெண்டிங்கில் உள்ள ஜாவா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் இந்த கோர்சஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் ஒரு பெரிய டாப் கம்பெனி, அதாவது இன்ஃபோசிஸ் மாதிரி உள்ள ஒரு பெரிய கம்பெனி வந்து உங்களுக்கு இந்த கோர்சஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே வந்து ஃப்ரீ என்ரோல் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும் போதும். அதில் வந்து உங்கள் சர்டிஃபிகேஷனுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ பற்றி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். இன்ஃபோசிஸோட ஸ்ப்ரிங் போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அது ஒரு ஃப்ரீ கோர்ஸ் தாங்க. அந்த கோர்ஸ் நீங்கள் எப்படி என்ரோல் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுன்ற எல்லாமே நான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் நீட் வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் வித் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. நீங்கள் கூகுளில் போய் டேரெக்டாக வந்து இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டு அப்படின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் லாகின் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா ரைட் சைடில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே வந்து நியூ யூசர் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் நெக்ஸ்ட் டேப்பில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஓடிபின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் டேட்டா சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ 3 ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து லாகின் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து லாகின் பண்ணாலும் டேரெக்டாக இது லாகின் ஆகிடுது. இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணக்கப்புறம். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் கொடுத்துருப்பாங்க, நேவிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, இன்டர்ன்ஷிப் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எனி இன்டர்ன்ஷிப் இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து இன்ஃபோசிஸோட ஸ்ப்ரிங் போர்டுன்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்குமே அங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை அட்டாச் பண்ணதை நீங்கள் பார்க்கலாம். டேரெக்டாக கிளிக் ஹியர் டு நாமினேட் அண்ட் நோ மோர்ன்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களை நீங்கள் நாமினேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைமில் என்ன இன்டர்ன்ஷிப் அவைலபிளாக இருக்கோ அந்த இன்டர்ன்ஷிப் பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இன்ஃபோசிஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அது பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு வேணும். இப்போ ஜாவா நான் கொடுக்குறேன்னா ஜாவாவில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா கோர்சஸுமே வந்துடும். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஜாவாவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் 4 hours கோர்ஸ் படிக்கலாம். இல்லை எனக்கு ஜாவா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 9 hours சொல்லிட்டு லென்த்தி கோர்சஸ் படிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 கிட்ட வந்து உங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தாங்க. நீங்கள் எது வேணால் படிக்கலாம். இப்போ நான் ஜாவா ஃபீச்சர்ஸ்குள்ளே பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன வந்து கான்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து டெவலப்மெண்ட் ஓரியன்டாக எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து எப்படி சர்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறது, அசோசியேட் பற்றி, ஜாவாவோட கான்செப்ட்ஸ் பற்றி, மல்டி த்ரெட்டிங் பற்றி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பற்றின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா இது இன்டர்மீடியட் லெவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜாவானா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பேசிக் லெவல் எடுத்து அதுவும் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஐடியாஸும் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அசஸ்மெண்ட்டும் அவங்க கொடுப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அசஸ்மெண்ட்டோட பேஜ். வந்து நீங்கள் இந்த அசஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அசஸ்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்சஸ் வேணும், இப்போ பைத்தான் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பைத்தான் கோர்ஸுமே சர்ச் பண்ணிக்கலாம். அதுலேயுமே உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. 23,431 ரிசோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும், நீங்கள் வந்து இன்டர்மீடியட் லெவல்னால் இன்டர்மீடியட் லெவல், பைத்தானோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் பேசிக் லெவலில் இருக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே படித்துக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு ஃப்ரீயாக சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே பார்த்துடலாம். நீங்கள் டேரெக்டாக நேவிகேட்டும் அதை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சம் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியலையோ அந்த கான்செப்ட்ஸ் நேவிகேட் பண்ணி நீங்கள் அதையுமே படிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஜாவா ஸ்ப்ரிங் போர்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ஸில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. 15 hours இந்த கோர்ஸ். இதையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டெக்னாலஜி வேணும், ஆங்குலர் வேணும்னா ஆங்குலர், ஸ்ப்ரிங் பூட் படிக்கணும்னா ஸ்ப்ரிங் பூட் படிக்கலாம், ரியாக்ட் படிக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம், பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக படிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னு பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரே பண்ண தேவையில்லை. ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் போயிட்டு காசு கட்டி அதுவும் ரொம்ப 50,000 30,000 கட் பண்ணி காசு கட்டி படிக்கிறதுக்கு இந்த ரிசோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்ஃபோசிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபோசிஸ் வந்து யங் ஜாவா ப்ரொஃபஷனல், யங் பைத்தன் ப்ரொஃபஷனல்னு ஒரு 2 கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ நேரம்னா ரொம்ப நேரம் இருக்கும். லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் 1000 hours இருக்கும், 965 hours 30 minutes இருக்கும். இது வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஜாவாவோட ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு, ஒரு கம்பெனியில் ஒர்க் ஆகுறதுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தான் பைத்தனோட ப்ரொஃபஷனல் கோர்ஸுமே. இதில் வந்து எப்படி வந்து ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி படிக்கிறது, அதில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் எப்படி படிக்கிறது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ மாடியூல்ஸ் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லேயே வந்து 146 மாடியூல்ஸ் இருக்குது, எப்படி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருங்க. ஒரு நார்மலாக வந்து யூடியூப்லேயுமே உங்களுக்கு இந்த கோர்சஸ்லாம் இல்லைன்னு கேட்டால் யூடியூப்பில் எல்லாமே இருக்குது. பட் ஒரே பிளேஸில் உங்களுக்கு எல்லா டைப்ஸும் கிடைக்குது, எல்லா வெரைட்டிஸும் கிடைக்குது அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லேர்ன் பைத்தான் ப்ரோக்ராமிங் வித் ஜாவா இருக்குது, அண்ட் ஆல்சோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஜாவா பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுக்கு எல்லாமே படிக்கலாம். கிராஃபிக் டிசைன், யூஐ யூஎக்ஸ் டிசைன், ஆர் நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் ரைட்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா கோர்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நிறைய கோர்சஸ் இருக்கும்போது இந்த கோர்சஸை மிஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெய்ட் கோர்சஸ் யாரும் சூஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. ஸோ இந்த சொன்ன வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போவே என்ரோல் பண்ணி படிங்க, எல்லாமே ஃப்ரீ தான், இதுக்கு நம்ம மிஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சர்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.